பயபக்தியுடையோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான். அவர்கள் எத்தகையோரென்றால் பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொண்டு தாம் கோபம் அடையும் பொழுதும் மன்னிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், உறவை முறித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு செலுத்துவதில் சகோதரர்களாய் இருங்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதாரமில்லாமல் பிறரைச் சந்தேகிப்பது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனெனில் சந்தேகம் கொள்வது பெரும் பொய்யாகும். பிறரைப் பற்றி துருவி துருவி கேட்காதீர்கள். அவர்களின் அந்தரங்கம் பற்றி ஆராயாதீர்கள். நீங்கள் வாழ்வதற்காக பிறர் வீழ வேண்டுமென போட்டியிட்டுக் கொள்ளாதீர்கள். பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு காட்டுவதில் சகோதரர்களாய் இருங்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருளின் விலையை ஏற்றி கேட்காதீர்கள். கோபம் கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் தலையிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு காட்டுவதில் சகோதரர்களாய் இருங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். அவர் தம் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ அவருக்கு துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம். இரையச்சம் தக்வா இங்கே இருக்கிறது. இதை கூறியபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நெஞ்சை நோக்கி 3 முறை சைகை செய்தார்கள். ஒருவர் தம் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிம்களின் உயிர், பொருள், மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டவையாகும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.